அப்படி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி தன்னை தெய்வம் தெய்வம்னு இடச்சிக்கு முதற்கொண்டு காண்பிச்சாள். பட்டத்திரி முதற்கொண்டு தரிசனம் பண்ணினாள். திவ்ய ரூபத்தை தரிசனம் பண்ணியிருக்காள். அந்த பிரபுவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டாகக்கூடிய கிரந்தம் ஸ்ரீ மகாபாரதம். மகேதிஹாசம். இதிகாசம்னா என்னன்னா சகல தர்மங்களும் எதுல சொல்லப்பட்டிருக்கோ, எந்த தர்மங்களை கேட்டா மகாபாபங்கள்லாம் விலகுமோ அப்படிப்பட்ட தர்மம் சொன்ன கிரந்தத்துக்கு மகேதிகாசம்னு பேரு. அதனாலதான் மகாபிராயஷ்சித்தம் ரிஷியெல்லாம் ஜென்மாவிலே எத்தனையோ ஜென்மாவில பண்ண மலமலையா இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுமா பாரத சிரவணத்தினாலே. ஆமா, எல்லா ரிஷிகளும் சேர்ந்து பிராயஷ்சித்த பிரகரணத்துல பாரத சிரவணத்தை போய் சொன்னாள். ஏன்னா ஒரு ரிஷிகள் உத்தர சிவபுராணம்பர் ஸ்காந்தம்பர் அப்படி சொல்லுவாள். எல்லா ரிஷிகளும் சேர்ந்து சொன்ன கிரந்தம் மகாபாரதம். அப்படி ஹேமாத்ரி முதற்கொண்டு புண்ணிய கிரந்தங்கள்ல மகாபாரத சிரவணத்தை போய் எடுத்திருக்காள். ஜோதிஷ கிரந்தங்கள்ல போய் எடுத்திருக்காள். சுக்கிரன் நீச்சனா இருப்பான், கோஹத்தி பண்ணிருப்பாள், குடும்பத்துல ஸ்ரீஹத்தி பண்ணிருப்பாள், ஏதாவது நடந்திருக்கும், அல்லது ஆக்சிடென்ட்லயாவது போயிருப்பாள், கர்ப்பமான மாடு போயிருக்கும், வயரெல்லாம் புண்ணா இருக்கும், இப்படி எல்லாம் தோஷங்கள் ஏற்படும், சித்தத்துல பிரமம் வரும், டிவி வரும், இதுக்கெல்லாம் பாரத சிரவணம் இருக்காள். பாரதம் கேட்டா கட்ட ரேகையெல்லாம் அழியுது. கலியில பிரத்யட்சமா ரேகையை கொண்டு காமிக்கிறான். பிரஸ் பண்ணது புஸ்தகத்துல இருக்கு நோட்ல. 10 நாளைக்கு பாரதம் கேட்டுவிட்டு ரேகையை பார்த்தா காணும், அழிஞ்சிருக்கு. ஒண்ணு காட்டினான் ஒரு பெரிய முதலியார் கொண்டு எங்கிட்டையும் ராஜாஜிட்டையும் ஒண்ணு காட்டினாள். பிரவசனம் சென்னையில் நடக்கிற போது அதான் ஆச்சரியப்பட்டோம் நாங்கள். அந்த நோட் புஸ்தகத்துல இருக்கு. அப்படியே இந்த ரேகை பார்த்து சொல்றவன் ஆச்சரியப்படலான்னு, இப்படி அழிஞ்சிருக்கே ரேகைன்னு. புண்ணிய கிரந்தம் மகாபாரதம்.